ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்க பார்த்துருக்கு மணி இன்விஷன் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டைட்டில் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப் கமெண்ட்லையும் சரி, நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ உங்க லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. மெயிலையும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி, நிறைய கமெண்ட்ஸ், ஒரு 10 கமெண்ட்ஸ் கிட்ட நான் படித்தேன். 10க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் நான் படித்தேன். உங்க லைஃப் ஸ்டோரி என்ன ப்ரோ, உங்க வீடியோ போடுங்க ப்ரோ, வீடியோ போடுங்க சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குறீங்க. நானும் பாத்தீங்கன்னா வீடியோ போடலாம் பார்த்தோம். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட் போடணுமே அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்றாங்க, அதிகமா போஸ்ட் பண்ணணும். மறக்காம ரியல் லைஃப் இன்சிடென்ட் யாருன்னா பார்க்காம இருந்தாலும் சேனலை செக் பண்ணி பாருங்க. நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் போடுறோம் சேனல்ல. அதிகமா ஹாண்டர் வித் நைட் ரைடிங் இது வீடியோ போட்டிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கடவுள் பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியாம இருக்கீங்க. ரியல் லைஃப் இன்சிடென்ட் வேற ஒண்ணும் இல்ல. உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஹாண்டட் விஷயம், ஒரு அமானுஷ்ய விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும், மத்தவங்க ஏதாவது வீடியோல பார்க்கணும்னு நினைச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் நீங்க அந்த லிங்க்ல போய் இன்ஸ்டால போய் நீங்க வாய்ஸோட ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க மெயில போய் நீங்க டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ற எல்லா விஷயமே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் ஷேர் பண்ணி சொல்லி நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ, பக்கத்து பெல் கிளிக் பண்ணியோ, மறக்காம ஆல் பட்டன், அப்பதான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க பதிவை வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க நம்ம லைஃப் ஸ்டோரிக்குள்ள போலாம். நானும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பிச்சிருந்து நம்ம ரியல் ஃபின்ஸ் நிறைய போட்டதுல இருந்து சரி, நம்ம கடவுள் பக்தி போட்டதும் சரி, ஹாண்டட் நைட் அடிக்கிறதும் சரி, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்புறம் இன்ஸ்டால் மெயிலையும் சரி, எல்லாத்துலயும் எனக்கு வர ஒரே கமெண்ட், ப்ரோ உங்க லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க, உங்க லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. நானும் பாத்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம முன்னாடி சொன்னோம் இப்ப வீடியோ போடலாம், அப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சு நானும் நினைச்சேன். பட் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நம்மளுக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட் போறதுனால நம்ம லைஃப் ஸ்டோரி பண்றதுக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னதான் ஆனாலும் சரி, நம்ம பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டோரி போட்டுடலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி, அதுலயும் சரி நிறைய கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதுவும் நான் ஆன்சர் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டோரி போலாம். என்னோட லைஃப் ஸ்டோரி பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கைஸ், எல்லாரையும் மாதிரிதான் நம்மளும் பார்த்தோம்னா எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பேஷனுக்காக நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா பண்றது, நம்ம வந்து இப்படி கொஞ்சம் எப்படி சொல்றோம்னா நிறைய பேத்துக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஏதாவது ஒரு ஃபிலிம்ல நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும் பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு சின்னதா இருந்துச்சு ஒரு ஃபிலிம்ல நடிக்கணும், அது எப்படி வந்து நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு ட்ரீம் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. அப்பதான் பாத்தீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சேன் யூடியூப்ல. யூடியூப் ஒண்ணு எப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 2020ல இருந்து நானும் வீடியோ போட ஆரம்பிச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரைடிங் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். ரைடிங் வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி அப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் மணி இன்வெஸ்டிகேஷன். அப்போ வந்து நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எம்கே தமிழ் இன்ஃபோன்னு சொல்லி சேனல் இருக்கு. நம்ம வந்து பழைய சேனலை வந்து ஃபாலோ பண்ண நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனல் இருக்கிறது. அப்ப இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வீடியோ போட்டிருக்கோம், மூணாறு போட்டிருக்கோம். என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா நான் தேனி மாவட்டம். அந்த தேனி மாவட்டம்னாலும் நான் தேனி சுத்தி நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேனி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்காவாசி டூரிஸ்ட் பிளேஸ் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். கொடைக்கானலா இருக்கட்டும், மூணாறா இருக்கட்டும், மேகமலையா இருக்கட்டும், அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுருளியா இருக்கட்டும், முக்காவாசி நம்ம தேனி சுத்தி இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாமே லோக்கல் பிளேஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கவர் பண்ணி ஓரளவுக்கு இருந்துட்டோம். அன்பார்ச்சுனேட்லி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையால ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கிட்ட நான் வீடியோ போடாம அப்ப விட்டுட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு மெயில் வந்துருச்சு யூடியூப் தரப்புல இருந்து. என்னன்னா இந்த மாதிரி உங்க சேனல் வந்து டெலீட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து மெயில் வந்துருச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இது யூடியூப் வீடியோஸ் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி மெயிலுக்குள்ள போய் பார்த்தா யூடியூப் வீடியோ டெலீட். நானும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணாத
கண்டென்ட்டே இல்ல. நானும் எல்லாரையும் சர்ச் பண்றேன். ஏன் டெலீட் ஆகுது அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூப் பிரச்சனைனால அந்த வீடியோலாம் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2021ல எனக்கு அப்படி தெரிஞ்ச மனசே உடைஞ்சுட்டேன். இவ்வளவு வீடியோஸ் போட்டோமே, அவ்வளவு வியூஸ் போச்சே, என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சுட்டேன் கைஸ். மனசு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி போ, இனிமேல் நம்ம ட்ரீமே நடக்காது போல. நம்ம என்னடா ஒரு ஒரு ட்ரீம் நெனச்சோம். பட் ஒரு ஒரு ட்ரீம்ல பாத்தீங்கன்னா, எதுவுமே நம்ம நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நானும் பாத்தீங்கன்னா, இது வந்து சரிப்பட்டு வராது. நம்ம அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, வேற லெவல் ஏதாவது கத்துட்டு போணும்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா, 1 1 இயரோ, 2 இயரோ 2 இயர் சரியா தெரியல. ஒரு 2 இயர்ஸ் பக்கம் நான் வீடியோ எதுவுமே போடாம இருந்தேன் நம்ம சேனல்ல. வீடியோ போடாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பெரிய ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒரே ஒரு வீடியோ போட்டு ஷார்ட் வீடியோ போட்டு முடிச்சிருந்தேன். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட்ஸ் நான் ஒண்ணு படிச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ப்ரோ என்னாச்சு? இந்த மாதிரி உங்க வீடியோ போட்டீங்க. நெறைய போட்டிருந்தீங்க. லோக்கல் பிளேஸ் தேனி மாவட்டம் சுத்தி போட்டீங்க. என்னாச்சு ப்ரோ? வீடியோ ஒண்ணுமே காணோம். என்ன ப்ரோ ஆச்சுன்னு சொல்லி அவரு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், ப்ரோ வீடியோ ஃபுல்லா டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அவரு என்ன சொன்னாருன்னா, ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது போடுங்க ப்ரோ. எங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. யாராவது தேனிய சுத்தி டூரிஸ்ட் பிளேஸ் யாராவது வந்தாங்கன்னா, உங்க வீடியோ பார்த்துட்டு போறதுனால கொஞ்சம் வேலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த பிளேஸ்க்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸ்ல ஒரு 2, 3 பேர் நம்மளுக்கு சொன்னாங்க சப்ஸ்கிரைபரு. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடலாம். அப்படின்னு சொல்லி ஒரு 1 இயர் இன்னும் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையால 1 இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஒர்க்னால என்னால வீடியோஸ் மேக் பண்ணி போடாம இருந்துச்சு. அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, வெளிய தான் முடியல. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம ரைடிங் தான் முடியல. ரைடிங் போனோம்னா, நான் சொல்றேன் இது ஏன் ரைடிங் முடியலன்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட அவங்க லைஃப்ல நடக்குது. அதாவது பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அமானுஷ ஹார்ட்டர் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்தேன். அதுல இன்ஸ்டால போய் ஷேர் பண்ணலாம். நீங்க வாய்ஸ் நோட்டா இன்ஸ்டால ஷேர் பண்ணலாம். இல்ல டைப் பண்ணி நீங்க மெயில் ஐடி ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ற எல்லா விஷயமும் வீடியோ மேக் பண்ணி போடணும்னு சொன்னேன். அதனால நம்ம வந்து இப்படி போட்டோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ட்டு நம்ம கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ மேக் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்ன பண்றேன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டேன். போட்டதுக்கப்புறம் என்ன ஆயி போச்சுன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் பார்த்து, ப்ரோ சூப்பர் ப்ரோ, சூப்பர் கன்டென்ட் ப்ரோ சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேரு அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல நடந்தத ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அத நீங்க போய் உள்ள நீங்க பார்த்தாலே தெரியும். நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சரி. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடவுள பத்தி நெறைய வீடியோ போட்டு கேட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். சுடலைமாடன் சாமி, அந்த மாரி நம்ம நெறைய பார்த்தீங்கன்னா, கடவுள பத்தி எதுவும் போட்டிருக்கோம். மறக்காம நம்ம பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ரீல் ஃபியூச்சர் போடுறோம். அதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அது மாரி வீடியோ போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாலயும் சரி, கமெண்ட்லயும் சரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் ஷேர் பண்ணதையும் தாண்டி, ஷேர் பண்ணக்கப்புறம் அவங்க இன்ஸ்டாலயும் சரி, மெயில்லயும் சரி எல்லாம் ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்லயும் பண்ணியிருக்காங்க. ஓகே. நம்ம தேங்க்ஸ் சொன்ன எல்லா நண்பர்களுக்குமே நானும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட தான் முடிஞ்சா பார்த்தீங்கன்னா, இல்ல. இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்க போகுது. என்னது பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து ப்ரோ உங்க லைஃப்ல வந்து என்ன நடந்துச்சு? ஷேர் பண்ணுங்க. சம்பவத்த ஃபுல்லா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் சொன்ன மாரி யூடியூப் ஒண்ணு ஆரம்பிச்சு, இப்படி நடுவுல கொஞ்சம் ஒர்க்னால அப்படி நம்ம விட்டு நம்ம யூடியூப் வீடியோ வந்து டெலீட் ஆயி, இப்ப கடைசியா ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து சொல்ற மாரி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடிங் வீடியோஸ் வந்து கேட்கறீங்க. ரைடிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் காய்ஸ். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் மேல வந்துட்டாங்க. 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா நான் ரைடிங் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா. நீங்க அதுக்கு நீங்க என்னைய செய்கிற ஒரே உதவி, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்றது தான். கண்டிப்பா அதுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, நம்மளும் பார்த்தீங்கன்னா, நெறைய ரைடிங் வீடியோஸ் பண்றோம். ரைடிங் வீடியோஸ் தாண்டி ரியல் லைஃப் இன்சிடென்ட் நம்ம நெறைய பண்ணுவோம். அது எல்லாமே உங்க சப்போர்ட் தான் கைஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போர்ட் பண்ற நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம எப்புட்றா மேல வருது? என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மூவில நடிக்கணும். நம்ம ஒரு படத்துல நடிக்கணுமே! நம்ம வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு ட்ரீமா இருக்கே! நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். யார் ட்ரீமும் இங்க நெனச்சது கிடையாது. எல்லாமே ட்ரீமோட தான் போயிருக்கு. அதே மாரி தான் நம்மளோட ட்ரீமோட போயிருமா? சரி ஓகே. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து
முடிஞ்ச அளவு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரே ஒரு இதான், நீங்க நம்ம சேனல்ல வந்து நெறைய பேரு ஒரு யூடியூபர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு நம்ம சேனல் நெறையா ஃபிலிம் மேக்கர் பார்க்கலாம். யார் பார்த்தாலுமே நான் சொல்ற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது யூடியூபரா இருக்கட்டும், இல்ல ஃபிலிம் மேக்கரா இருக்கட்டும், மறக்காம ஏதாவது ஒரு ஃபிலிம் எடுக்கிற மாரி இருந்தா, கண்டிப்பா இன்ஸ்டாலயும் சரி, மெயில்லயும் சரி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்குவோம். ஓகே. இது மாரி தான் நம்ம வந்து லைஃப் ஸ்டோரி வந்து என்னோட நம்ம லைஃப் ஸ்டோரி வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இதையும் தாண்டி நெறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஓகே. எனக்கு வந்து ஒரு சின்னது ப்ரோ ஒரு கமெண்ட் அதாவது ராஜேஷ் அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டால வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவரு பேர வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அவரே சொல்லியிருந்தாரு. ப்ரோ என்னோட பேர் வந்து சொல்லுங்க ப்ரோ. சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என் பேர சொல்லி நீங்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அவர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து என் பேர் வந்து ராஜேஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண வந்து சின்சியரா காதலிச்சேன். ஆனா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, என்னைய வந்து பாத்தீங்கன்னா, அவங்க விட்டுட்டு போயிருச்சு. அதாவது அவங்க அவங்க அம்மா, அப்பா தான் முக்கியம்னு சொல்லி விட்டுட்டு போயிருச்சு ப்ரோ. இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன்? அப்படின்னு சொல்லி, நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் ப்ரோ. அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அவர்கள் என்ட்ட ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தாரு. எனக்கு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, மனசே ரொம்ப ஓரளவு சங்கட்டமா இருந்துச்சு. எனக்கும் மனசு உடைஞ்சிருந்துச்சு. நம்ம லைஃப்ல உங்களுக்கே தெரியும். எந்த லைஃப் யாரு எப்படிப்பட்டவன் என்னதான் இருந்தாலுமே சரி, அவன் ஒரு பணக்காரரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், எந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், அவன் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு லவ்ல கண்டிப்பா மாட்டியிருப்பாங்க. அதே மாரிதான் எனக்கு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, என்னடா இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டவுட் கேட்டிருக்காருன்னு சொல்லி நானும் பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து நான் ஆறுதலா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நானும் இன்ஸ்டால ஷேர் பண்ண சொல்லி நினைச்சேன். பட் அவர் என்ன சொன்னா, ப்ரோ நீங்க யூடியூப் ஒரு வீடியோல உங்க லைஃப் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஷேர் பண்ணிட்டு இது கடைசியா நீங்க சொல்லுங்க ப்ரோ. நம்ம யூடியூப் நண்பர்களுக்கும் நெறைய பேர் மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது நான் என்ன சொல்றேன்னா, ராஜேஷ் அவருக்கும், உங்களுக்கும் சரி கைஸ். என்ன சொல்றேன்னா, ஒரு பொண்ணு உங்கள தூக்கி எறிஞ்சுட்டு போறாங்க. அதாவது அவங்க அம்மா, அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமா இது என்ன சொல்றதுன்னு எனக்கு முழுசா எதுவும் இல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி கொஞ்சம் வாழ்ந்து காமிக்கணும். அது மாரி தான் நான் ராஜேஷ் ப்ரோட்டயும் சரி, உங்ககிட்டயும் சரி நான் கடைசியா நான் சொல்றதே. ஒரு பொண்ணு உங்கள தூக்கி எறிஞ்சுட்டு போனாங்கன்னா, அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க திட்டுறதும் சரி, இல்ல நான் பிரச்சனை பண்றேன். வீட்டுக்கு போய் நான் பிரச்சனை பண்றேன் அப்படின்னு சரி, நீங்க அந்த மாரி பிரச்சனை பண்ணணும்னு நீங்க நெனச்சாலுமே, அது எதுவுமே நடக்காது. அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கணும். அப்படி வாழ்ந்து காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே. நம்ம வந்து லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு பெர்சன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிங்க கைஸ். நம்ம ராஜேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ராஜேஷ் ப்ரோட்ட சொன்னேன். அவர் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க ப்ரோ. அப்படின்னு சொல்லி உங்க லைஃப் ஸ்டோரிய போட்டு கடைசியில சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க அவங்க பழிவாங்க நோக்கத்திலயும் சரி, இது பண்றதும் சரி, இன்னும் நீங்க பழிவாங்க நோக்கமா இருந்தா அந்த பொண்ணு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் கோவம் தான் வரும். நம்ம வந்து இந்த பெர்சன விட்டது பார்த்தீங்கன்னா, நல்லதா போச்சு. இப்பயும் இவன் பழிவாங்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா பின்னாடி ரொம்ப பழிவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கோவமா தான் இருப்பாங்க. அப்படி உங்கள விட்டு போறாங்கன்னா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல இன்னொரு பெர்சன் வந்து உங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஹேப்பியா இருக்கும்னு சொல்லி, நம்ம காட வந்து எல்லாம் பிளெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் ஏன் இத சொல்றேன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இங்க யாருமே பாத்தீங்கன்னா, லவ் பண்றவங்களா இருக்கட்டும், லைஃப்லயா இருக்கட்டும், யாருமே இங்க பாத்தீங்கன்னா, ஜெயிச்சவங்கன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஜெயிக்கிறவங்கள தாண்டி நெறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா, அவமானம் வந்திருக்கும், அசிங்கம் வந்திருக்கும். லவ்லயும் சரி, லைஃப்லயும் சரி. நெறைய பேர் நம்மள அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. என்னடா இவன் இவன்லாம் ஒரு ஆளா? அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவான். ஒரு லவ்ல பாத்தீங்கன்னா, "உன்னைய தான் போய் லவ் பண்ணியிருக்கேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லி லவ்லயும் அசிங்கப்பட்டிருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா, அசிங்கம் தரீங்கன்னா நம்மளுக்கு வெறி ஒண்ணு வரும். ஒரு தாட்டி நம்ம அசிங்கப்பட்டா தான், இன்னொரு தாட்டி நமக்கு வெறி வரும். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. அதே மாரி தான், ஒன்ஸ் நீங்க அசிங்கப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெறி வரும். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா, அந்த ஒரு எய்ம்ல நீங்க நோக்கி போகணும். நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம ஜெயிக்கணும். அவங்க மேல நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும். அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஒரு எய்ம்ல தான் போகணும்னு வச்சு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பழிவாங்கன்னு எண்ணத்துல நீங்க போகக்கூடாது. நான் தான் கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஒரே அட்வைஸ் அதான். கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நம்புறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காரு, "ப்ரோ உங்களுக்கே தான் பாத்தீங்கன்னா இருக்கா?" அதாவது நான் என்ன ப்ரோ இருக்கான்னு என்ன கேட்க போறேன்னா, "இல்ல ப்ரோ உங்க லைஃப்ல ஏதாவது லவ் இருக்கா?" அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றதுன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல.
வேணா பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த வீடியோக்கு, அதாவது நீ இதை பார்த்துருக்க வீடியோக்கு 100K லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். மறக்காம 100K லைக், அதாவது நீங்க பண்ற எனக்கு ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம வீடியோ ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. முக்கியமா நீங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம நான் கமெண்ட்ல எல்லாமே நான் படிச்சு காமிச்சு நான் முக்கியமா சொல்றேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டினாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் கேட்கறாங்கல்ல, அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன் கைஸ். அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் என்னதுன்னா நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்றது எனக்கு பெரிய சப்போர்ட்டு. மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாலையும் சரி மெயில லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு அவசியம் இருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டால போய் நீ வாய்ஸ் நோட்டாவும் ஷேர் பண்ணலாம், இல்ல மெயில போய் நீ டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ண எல்லா விஷயம் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டோரி வந்து நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜேஷ் அவர் பாத்தீங்கன்னா அவரு நம்மளுக்கு பெரிய இந்த மாதிரி ஒரு டவுட் சொன்னாரு. டவுட் எழுப்பி வீடியோ மேக் பண்ணி சொன்னார், போட சொன்னாரு. அதுவும் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி நம்ம போட்டோம். இது வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனா நினைச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதோ உங்களுக்கு தப்பா இருக்கு அப்படின்னா, நான் ஏதோ ஒரு விஷயம் தப்பா நான் சொல்லியிருக்கேன், தப்பா நான் பேசியிருக்கேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. உங்களையும் ஒரு வீட்டோட பிள்ளையா நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க கைஸ். நான் அதான் நான் கடைசியா உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி 50% பீப்புள் ஜெயிப்பாங்க, 50% தோப்பாங்க. யாருமே இங்க ஜெயிச்சவங்க தான், சக்சஸ் ஆனவங்க தான் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லி யாரும் நம்ப முடியாது. துன்பம் வரும், துன்பத்துக்கு மேல நீங்க ஜெயிச்சு காமிக்கணும். அதான் பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல சக்சஸ். நம்ம தளபதி, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் எல்லா ஆடியன்ஸையும் சொல்லுவாரு, லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா போர் அடிச்சு போயிடும். நம்ம நிறைய ஆடியன்ஸ் தளபதியில பார்க்கும்போது தளபதி சொல்ற ஒரே நீங்க தோக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஒரு அப்படியே ஒரு ஹாப்பியா போகும். அதான் கைஸ் சொல்லுவான், நீ தோத்தாதான் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோத்துட்டோம். லைஃப் நம்ம ஒரு லவ்வா இருக்கட்டும், நம்ம லவ்வா இருக்கட்டும், ஒரு லைஃப்லயே இருக்கட்டும், நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வெறி வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அசிங்கப்படுவீங்க. அப்ப இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஜெயிக்கணும்னு சொல்லி இன்னொரு வெறி வரும். அப்பதான் அந்த அந்த ஜெயிச்சாலுமே உங்களுக்கு சுகமா இருக்கும். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்ல என்ன சுகம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நம்ம தளபதி விஜய் நிறைய ஆடியன்ஸ் அதான் சொல்லியிருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கும் சரி நம்மளுக்கும் சரி அது பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தளபதி பேசினாலே பெரிய மோட்டிவேஷனா தான் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நான் சொன்ன மாதிரி 100K லைக் வந்து கொடுங்க. அடுத்து நான் உங்களுக்கு கேட்ட டவுட் மாதிரி நான் அந்த ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து நீ ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் போய் மறக்காம நீங்க மெயில் ஐடி சரி டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டால போய் நீங்க வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ண எல்லா விஷயமே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஓகே, நான் கடைசியா சொல்றது ஒரே பாயிண்ட் என்ன கைஸ் தெரியுமா? இங்க இருக்க உங்களுக்கு எல்லா யூடியூபருமே அவங்க வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க, நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க, அதான் உங்களுக்கு தோணும். ஆனா அவங்களுக்கும் தாண்டி எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, எவ்வளவு அவங்க லைஃப்ல வந்து அவமானம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லா யூடியூபர்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்கட்டும், ஒரு ஆக்டரா இருக்கட்டும், ஆக்ட்ரஸா இருக்கட்டும், யூடியூபர்ஸா இருக்கட்டும், ஒரு பிரபலம் செலிபிரிட்டியா இருக்கட்டும், எல்லா பேத்துக்குமே அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஹாப்பி ஒரு மூமெண்ட் இருந்தாலுமே சேடு தான் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த சேடை தந்து அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க யாரும் ஜெயிச்சவங்க கிடையாது. முக்காவாசி பேர் தோத்தவங்க தான் இருக்கட்டும். அது ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இனி அது எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கைஸ் இருக்கு. நல்லபடியா நம்ம லைஃப்ல நீங்க எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ல நான் ஒரே ஒரு கடவுள்கிட்ட நம்ம கேட்டிருக்க ஒரே ஒரு என்ன கேள்வி அப்படின்னா, நான் என் சாமியும் கும்பிட்டுருக்கேன்னா ஒரே ஒரு கடவுள்கிட்ட நான் கேட்டிருக்க ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்த்துக்க எல்லா சப்ஸ்கிரைபருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ ரியல் லைஃப் இன்சிடென்ட் வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி. ஜெய் ஹிந்த்.